அன்பான உறவுகளே, பாருங்கள், எங்கள் பழைய காலத்து கலாச்சார பண்பாடு மிகவும் அழகாக இனிவரும் காலத்தில் எங்களுடைய இளம் சமுதாயங்கள் இதை அறிய வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இதை சரியாக வடிவமைத்து இளம் சமுதாயங்கள் பார்த்து இதை மறக்கக்கூடாததுக்காக அதாவது மூவின மக்களும் முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், தமிழ் என்று சிங்கள மக்கள் நாலின மக்களும் இதை எல்லாருமாக சேர்ந்து செய்கிறார்கள். மிகவும் அழகாக இருக்கிறது, மிகவும் அழகாக இருக்கிறது. பாருங்கள், இது கிறிஸ்டியன்ஸ் குறிய மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சர்ச். பாருங்கள், மிகவும் அழகாக. நிறைய பேர் யூடியூப் சேனலில் எடுத்து ஒளிபரப்புகிறார்கள். நாங்கள் சுவிஸில் இருந்து இது ஒரு அரிய சந்தர்ப்பம் என கிடைத்திருக்கிறது. இதை பாருங்கள், எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு முறை எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இது எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு முறையின்படி 40 வருடமாக நான் சுவிஸில் இருக்கிறேன். நான் இதுகளை பார்த்ததில்லை. இப்போ பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், இது ஆட்டுக்கல் பழைய காலத்து பெட்ரோமாட்சி முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது என்னென்று புரியவில்லையே. ஏதோ ஒரு மலையில் வீடு கட்டுறத இலங்கையில உள்ளதுதான். அது எவ்வளவு மட்டும் எனக்கு தெரியவில்லை. மாட்டு வண்டில் சவாரி மிகவும் அழகாக. இது பழைய காலத்து மாட்டு வண்டில டிராக்டர்ல ஏற்றிட்டு போறார்கள். இவர் எங்களுடைய பழைய காலத்து மாட்டு வண்டில ஓட்டிட்டு போறார். டிராக்டர் மாடு வண்டி மிகவும் பிஸியான இடம் வவுனியா மாவட்டம். நிறைய வாகனங்கள் கூடின இடம். இது பழைய காலத்து எங்களுடைய மன்னர்கள் வாழ்ந்த மாதிரி இருக்கு. போர்த்துகீசர் ஆண்ட காலம் மாதிரி இருக்கு பார்க்க. இது எங்களுடைய கிராமியம் வேளாண்மை செய்முறையை தூக்குனாங்குருவி கூடுகள் பாருங்க, சூப்பரா இருக்கு, பார்க்க அழகா இருக்குது. இவ்வளவுதான் இந்த அணிவகுப்பு. மீண்டும் இன்னொன்று வருது, அதை காட்டுறோம் பாருங்க. சிவன் குக் சேனலில் நான் இதை ஒளிபரப்புறேன். நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து எனக்கு தர வேண்டிய ஆதரவு கொடுங்க. நான் மெனக்கட்டு சுவிட்சர்லாண்டில் இருந்து வவுனியா இதை எடுத்து போடுறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தது. மக்களே, உங்களுடைய ஆதரவு எனக்கு இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது கடைசியாக முடியும் தருணம். இது ஒரு பாரம்பரிய பழைய காலத்து முறைகள். என்ன பண்ணாங்க, பின்னுக்கு வருது நிறைய வாகன நெரிசல்.
நிறைய வாகனங்கள் இருப்பதனால் இப்போ நேரம் வந்து 10 மணி, காலை 10 மணி. அப்படி இருந்தும் வாகன நெரிசலுக்களும் போலீசார்கள் அதை நிப்பாட்டி அணிவகுத்து நின்று தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாட்டை அழகாக வீதியோரமாக செல்வதற்கு அனுமதி வழங்கி நீட்டாக செய்கிறார்கள். பாருங்கள், இதில் 2 வருது கடைசி. இது வந்து பனைமரத்தில் செய்த பொருட்கள் உண்மையிலே அழகா இருக்கு. பாருங்கள், இந்த பனைமரத்தை எப்படி அவலாம் பனைமரத்தில் செய்த பொருட்களை சரியாக நீட்படுத்தி அதை காட்டுறாங்க. உண்மையிலேயே இந்த பனைமரத்தால் எவ்வளவு நன்மை இருக்கின்றத பாருங்கள். அன்பான உறவுகளே, இதை பாருங்கள். இந்த பனைமரத்தால் எங்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்கின்றத பாருங்கள். இதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். சரியா? திருப்பி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருக்கு. நன்றி, வணக்கம். சிவன் சேனலிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.